எனது இன்னல் இன்னபடி என்று வேறு ஒருவர்க்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவும் முடியாது. உன்னதம் மறுவோ கடை கண்ணருள் சிறிது நீ செய்தால் உதவாதனும் மணல்களோ ஓங்கு மாற்று உயர் சொர்ணமலை ஆகும். மார்கண்டேயனில் உயிர் காக்கவே மகாதேவன் யமனை அழித்து விட்டான். மாயாசூரன் யமனுக்கு பதிலாய் அமர்ந்து மக்களை நோய் பரப்பி அழித்து வந்தான். மும்மூர்த்தியரோ அன்னையை வேண்ட மாயாசுரனையும் அவன் சோதரரையும் மாரியோம வதம் செய்து அழித்தாள். அவர்கள் தலைகளை மேகலையாய் அணிந்தாள். நோய்களின் கொடுமையை நீங்க செய்தாள். அதர்மத்தை அழித்து தர்மம் நிலை நாட்டினாள். மகேஷனை வதம் செய்த மர்தினி தேவியே மாரியம்மனாய் சமயபுரம் உள்ளாள். வேப்ப மரத்தடியில் புற்றில் வசித்தாள். 1000 கண்ணுடையாள் சிலையாயிருந்தாள். அதனை மீட்டே கோயில் அமைத்தனர். அன்னையோ அருள் தந்து பரிபாலிக்கிறாள். வேப்ப மரமே அன்னையின் உடலாம். வேப்ப இலையே அக்னி கிரீடமாம். வேப்பம்பூவே வைர திலகமாம். வேப்பமரத்தடியில் அல்லை வசிக்கிறாள். ஆணவம் கண்ணோ மாயை அகற்றுவாள். அனைத்து உயிர்க்கோ அருளை வழங்குவாள். ஆன்மாவில் ஒருமித்து அன்னையை வணங்கினால் நமது ஆன்மா முக்தி பெறும் சத்தியம். பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள். சாந்த ஸ்வரூபியாய் மக்களை காக்கிறாள். மாயவனரங்கள் தங்கைக்கு சீர் செய்வான். மாசிகிருதி ஞாயிறு பூச்சொரிதல் நடக்கும். மாயாசுரன் தலை மீது திருப்பாதம் வைத்துள்ளாள். தீராத நோய்களையோ தீர்த்து அருள்கிறாள். மாவிளக்கு அன்னைக்கு ஏற்றியே வழிபடுவார். மக்கள் பலரும் பொங்கல் படைப்பார். மாரியம்மா காப்பாய் தாயே மக்களின் குறைகளை தீர்ப்பாய் நீயே. மனதார உன்னை துதிக்கிறோம் தேவியே. மங்களம் தந்தே வாழ்த்துவாய் நீயே. மாரியம்மா காப்பாய் தாயே மக்களின் குறைகளை தீர்ப்பாய் நீயே. மனதார உன்னை துதிக்கிறோம் தேவியே. மங்களம் தந்தே வாழ்த்துவாய் நீ.